அம்மா சித்ரா அம்மா, நீ ஊருக்கு வர சொன்னீங்கம்மா. உங்ககிட்ட பெரிய புளுத்தி மாதிரி பேச வந்தேம்மா. பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. எங்கப்பா காட்டு வீட்டில் வாங்க, எக்ஸ்ட்ரீம் அந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் போடுவாங்க. வாங்க, இது நம்ம வீக்னஸ் பியர் கிரில்ஸ் சேனல். நம்மளது இப்போது காட்டுப்பகுதியில் அடர் காட்டுப்பகுதியில் ட்ரெக்கிங் சென்று கொண்டிருக்கிறோம். எப்பா மேலே பார்க்க பார்க்க கிடுகிடுன்னு இருக்கே. உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோளா. யுகர் யுகர் பாருங்க, அவரோட ஹீட் இங்கே தெரியுது. இவங்க வேறு வந்துட்டுருக்காங்களே. போகலாமா? சொல்லுங்கள். அப்பா செம காடு. இப்பொழுது நம்ம பியர் கிரில்ஸ் காட்டுக்குள் இருக்கிறோம். நமது விக்னேஷ் மியூட்டன் சேனலில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அடர் காட்டுப்பகுதியில் ட்ரெக்கிங். ஓகே, இங்கே ஒரு சின்ன சிவன் கோயில் இருக்கான், அதை பார்க்க போயிட்டுருக்கேன். ஓகே, பட் யாரும் மாதிரி காணுமே. ஓகே, ஸ்டில் தேர். ஃபைனலி சாமி விட்டாச்சு. சின்னதாக ஒரு சாமி. ஓகே, பட் ரொம்ப ஜிம்னாஸ்டிக் மூமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா லெக் பெயின் இருக்குது. எத்தனாவது தடவை முடிச்சோம் அது? ஃபைனலி எக்ஸ்ட்ரீம் கார்டியோவில் இருக்காரு. பெரிய ஆளு, பெரிய பணம், கோடீஸ்வரன், லட்சாதிபதி எவனாக இருந்தாலும் ஒன்னால் இந்த இடத்த வந்து சர்வை பண்ணி போக முடியும் அப்படின்னா தான் நீ பெரிய ஆள். இல்லைன்னா நீ பெரிய ஆள் இல்லை. அவ்வளோதான். ஃபிசிக்கல் ஹெல்த்து தான் இருக்கிறதுல பெரிய லெவலில் இம்பார்ட்டண்ட்டுன்னு இப்போ தான் முடியும். அத்தாடி ஊருக்கு போய் சத்தியமாக சொல்கிறேன், ஜிம்முக்கு போய் ஏதாச்சும் போயாகணும், உடம்பு மெயின்டைன் பண்ணியாகணும். காசு சம்பாதிக்கிறேன்னு இல்லை, கண்டிப்பாக அதை அனுபவிக்க உடம்பு இருக்கும். ஆமாம், அது உண்மை தான். அதான் சொல்கிறேன், ஃபிசிக்கல் ஹெல்த்து தான் மஸ்ட்டு. எவ்வளோ லட்சம் ரூபா சம்பாதிச்சாலும் ஃபிசிக்கல் ஹெல்த் இல்லைன்னா ஒரு மயிரும் கிடையாது இருக்குது. கரெக்ட் இல்லை? என்கிட்ட கோடி ரூபா இருந்தாலும் எனக்கு ஒருத்தன் ஊட்டி விட்டா வாயை அப்படி பண்ணால் தான் உள்ளே போகும். ஆமாம், அவன் குச்சி வச்சா தள்ள முடியும். ஜூஸ் குடிக்கணும்னா கூட அது உரியணும். ஆமாம், ரியாலிட்டி ஆஃப் லைஃப் இப்போ தான் புரியுது. ப்ரோ மொத்தம் 3 ஜோன் ப்ரோ. ஃபஸ்ட்டு படி ப்ரோ, ரெண்டாவது பாறை, செம்ம, மூணாவது ஹில்ஸில் கம்பியில் ஏறணும். வாய்ப்பெல்லாம் தெரிஞ்சு
உன்னோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்த்துட்டு நீ சொல்லு. ஏன்னா நான் இது 3லையுமே என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது. பேச முடியும் கூட இருந்து, பட் தெரில எனக்கு. இருடா கொஞ்சம் வேர்வை கொஞ்சம் இதாகிக்கிட்டோம்டா. நான் சொல்கிறேன் அவன்கிட்ட. நம்ம முடியலை. எவ்வளோ தான் தாங்குறதுன்னு தெரில. ஏற ஏற ரொம்ப போயிட்டே இருக்குடா. ஓகே, நண்பனுக்கு குச்சிலாம் எடுத்து கொடுத்தாச்சு. நண்பன் வீர நடை போட்டு மேலே வரி வந்து கொண்டு இருக்கார். வெற்றி. இப்படி நடக்கணும். இப்படி நடந்தோம்னா வழி தெரியாதா? என்ன தெரியலண்ணா வழி. மச் ஈஸியர். ஓகே, 3x 4x 8x அப்போ பார்த்தா கூட கோயில் எனக்கு தெரியல. ஒரு பாட்டு தானே அவன், இளமையில் முதுமை. என் தலைவன் கொம்பு ஊண்டி போய் மூதாட்டி ஆயிட்டான். நம்மளும் வாட்டர் கேன் வச்சுருவோம்ல. உட்காந்துடலாமே. உட்காரலாம் மேலே போயிட்டுருக்கோம். அப்பா அப்பா, எம்ஜிஆர் பார்க்குறீங்களா கைஸ்? எம்ஜிஆர் நெஞ்சு வெளியில் வந்து போகுது. இந்த கொம்பு இருக்குல்ல, இது இல்லைன்னா அவர் அவராக இருக்க மாட்டார். வாய்ப்பே இல்லை. செருப்புகள்லாம் உள்ளங்கால் ரொம்ப வலிக்கும்னு பயமாக இருக்குது. செருப்பு கழட்டாத, குத்தும். எப்படியாவது ஏறிடணும் ஆண்டவா. கம் டு மீட் யூ சிவா. நைட்டுக்குள்ளே எப்படியாச்சும் மீட் பண்ணிக்க. கம்ப்ளீட்டட் த ஃபர்ஸ்ட் லைன். போதும்டா. ஓகே, நாளைக்கு மீதி வந்து நாளைக்கெலாம் ஏற முடியாது, பார்ப்போம். படி முடிஞ்சிச்சு கைஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமான பாறைப்பாதை. படிப்பாதை முடிஞ்சு பாறைப்பாதை. ரியல் ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட்ஸ் ஹியர். ஓகே, ஏன்னா ஒவ்வொன்றுமே பாறை. ஸோ எதில் கால் வைக்கணுங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த முன்னாடி போகிறாருல அவருக்குமே தெரியாது. பட் பெரிய பட் போலீஸர் மாதிரி கிளம்பி போயிட்டுருப்பார். இதெல்லாம் காட்டு தவளைங்க. உன்னால் முடியும் தோளா, நீ நதி போல ஓடிக்கொண்டேரு. ரியல் எக்ஸ்ட்ரீம் கார்டியோஸ். எங்கே நீ போட்ட? உட்காரக்கு ஒரு இடமா இல்லை. அங்கே வா, போவா, அங்கே உட்கார இடம் இருக்கு. ஒரு வருஷமாக ஒருத்தன் உட்காந்து பெயிண்ட் அடித்தாங்கண்ணா. பேர் கோபாலம். அப்புறம் அங்கங்கே உட்காந்து சிவன்னு எழுதி பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கேன். கோபாலு. நான் கால் வைக்கிற இடத்துல கால் வச்சோ. அவங்கள பார்த்தியா ரிட்டன் வந்ததை? பார்த்து வா. இங்கே உட்காரெல்லாம் சேஃபானு தெரில. ஆ வா ப்ரோ. சிவன் தான். சரி சரி. நான் காரைக்குடி பக்கத்தில். அவர் வந்து பண்ருட்டி.
அவர் ராமநாதபுரம். சென்னையிலேருந்து வந்தோம். வா வா. சென்னையிலேருந்து வந்துங்க. நான் டெய்லி சென்னைக்கு வரோம் ஒன்று நாளைக்கு வியாபாரத்துக்கு. என்ன வியாபாரம்னா? முந்திரி. ஓஹோ, முந்திரி பழம்லாமா இருக்குது? முந்திரி இல்லை இங்கே பக்கத்தில் ஏதாவது? பக்கத்தில் ஏதாவது. அப்புறம் இதுதான் திருவண்ணாமலை போல் அழகாக இருக்குது. புளி போட்டோம். எனர்ஜி வந்துருச்சா? வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரோம் தெரியுது. இதெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும் பாதுகாப்பா. தெரியாதுல்ல? தெரியாது தான். இது பிளான் எப்படி? நேற்று பிளான் போட்டு இன்றைக்கி வந்தோம் கதை. அவ்வளோதான். நைட்டு வந்தீங்களா? நைட்டு வந்தோம். கீழே தங்கிட்டோம். நாங்கள் போய் ரூம் எடுத்து 100 ரூபா ஒரு ஆளுக்கு ரூம் எடுத்து உள்ளே போய் படுத்து கற்றுட்டு குளிச்சுட்டு கிழிச்சு காலையில் பாத்ரூம் போயிட்டு நாங்கள் எத்தனை பேர் 14 பேர் 15 பேர் ஒன்றா வந்தோம். காரு 2 காரு பண்ருட்டிலேருந்து. நாங்கள் 2 வீலரில் வந்துட்டு போயிருக்கோங்க. பண்ருட்டிலேருந்து இப்போ 2 வீலர்லாம் வந்தோம். வரலாம். சென்னையிலேருந்து 2 வீலரில் 200 கிலோமீட்ரு போகலாமா? மக்களோட வார்த்தையிலேருந்து தான் விஷயத்தை கரைக்க முடியும். புளி செம்மையாக இருக்கா? புளிக்குதுண்ணா. புளிக்குது. புளிக்குண்ணா. அங்கே தான் போகணும். போயே ஆகிறோம். போயிட்டோம். வா போயிட்டோம். வாழ்க்கையில் வந்துட்டோம். வா போயிட்டு ஏடா ஏன் செருப்பை எல்லாத்தையும் போடுற? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் கடைக்கு போகிறோம் பாரிஸுக்கு. போக முடியுமா என்னன்னு தெரியலையே. நைட்டு போனோம். பெலாப்பழம் வேறு பழுத்துட்டுது. 4 பழம் இருக்குது. அடிச்சுக்கு நேர்கார் போகணும். அடுத்த நேற்று போக வேண்டிய டைமு. திடீர்னு பார்த்து எந்த செலவு இல்லை வரியான்னு கேட்டால் நாங்கள் ஏறி வந்துட்டோம். நானே போகணும் காரில். பக்கத்து வீட்டுக்காரன். ஓ, நீங்கள் சும்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு வந்துட்டீங்க? ஆமாம். சாப்பாட்டுக்கெலாம் எது எல்லாமே அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. பரவாயில்ல. எதுவுமே ஏதோ ஒரு செலவும் இல்லை எங்களுக்கு. ஏதோ வந்து கூப்பிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். வாடா நேற்று ஆடி போயிட்டு சாப்பிட்டு படைச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கவிச்செல்லாம் சாப்பிடல. இது மாதிரி போகணும் சொன்னான். ஆட்டுக்கு எல்லாம் ஆகியிருந்தாங்க. எல்லாம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டு நேற்று எண்ணெய் தேய்ச்சி குடிச்சிட்டு வந்தாச்சு. இல்லை அதான் கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். சும்மா பார்த்துருக்கீங்க. கிளம்பி வாங்க. நைட்டு வேறு நேற்று போய் வாழைப்பூ ஒடிக்கிறதுக்கு கொல்லிக்கு போயிட்டேன். வாழைப்பூ ஒடிச்சிக்கிறதுக்கு இன்றைக்கி எடுத்து போய் நேரம் விற்றுட்டு சோழனில் வந்து நேர்ந்துருப்பான். நான் சோழனில் 7:40 கிலோ வந்து படுத்துருவோம். 7:10 கிலோ சென்னையில். ஆட்டுக்கு பார்க்கணும். பள்ளிக்கூடம் போகணும். கடவுள் சென்னை போகணும். ஆடு குட்டி போட்டுரும். வாங்கம்மா. கோவிந்தா மரம்ல என்னண்ணா? இல்லை என்ன ப்ரோ, நீ போயிருக்கேன்னு சொல்ல வரியா? சின்ன வயசுன்றது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் சொல்லு. 5 வருஷம்னா பேசவே கூடாது. ஓடி கொஞ்சம் அப்போ வந்து சிக்கன் சிறுத்தை உடம்புனாது. இல்லை ஏன் ப்ரோ, பார்த்து இதில் பார்த்து வா. ஆமாம் யூடியூப்ல. ஆமாம் புஷ்பா வரீங்களா? யூடியூப்ல நீ யூடியூப்ல வருவேன். எல்லாரும் வாங்க. அவர் ஒன்றும் சிவனே வர போறாரு. நீங்களும் வாங்க. நல்லா வச்சுக்கலாம். இதான் வாங்க பாருங்க. ப்ரோ நீங்களும் வாங்க. ப்ரோ தான் போட்டு இழுத்து போறியா? அவன் ப்ரோ நைட்டு வந்து கீழே தங்கியிருந்தீங்களா? ஆமாண்ணா.
சுள்ளாங்க அடிச்சுதா? சொல்லாங்கண்ணா. சுள்ளாங்க அடிச்சுங்க அந்த எழுத்துதாங்க நான் பார்க்கலையே. இல்லை ரூம் போட்டோம் நாங்கள், தனியாக லாட்ஜுக்குள்ளே ரூம் போட்டோம். ரூம் தான் நாங்கள் வந்து போட்டோம். நீங்கள் இல்லை அது தனியாக செப்பரேட் ரூம் 2 பேருக்கு மட்டும். உட்கார் அண்ணன் உட்கார வச்சுட்டு போய் பார்ப்பேன். சரி வாங்க. எதை பிடிச்சி இழுக்க போகுது நேரம் தெரியுது பார்த்துக்கோ ப்ரோ. நீ அந்த கம்பை வச்சு சுற்றி இங்கே சிலம்பாட்ட ஆடிடு. அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அது கம்பு ஒன்றே அடிக்க வரும். என்னையெல்லாம் அடிக்காது ப்ரோ. வித்தியாசமான ஆள் ப்ரோ. நீ இதுலேயே ஏறி வர்ற. இதில் எதுக்கு ஏறி வந்தப்போ இது அதுக்கு மேலே இருக்கு. மேலே பாரு ப்ரோ, அங்கே பாரு மேலே. இது என்ன ஒரு விஷயம், மேலே பாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆசம் கைஸ், ஆசம். போட்டு காக்கலாம் பிரிந்துக்கிட்ட ஃபுல்லாக போங்க. அடுத்த பேர் 10 பேர் வராங்களா பாருங்க. நீங்கள் போய் சொன்ன உடனே வாய்ப்பே இல்லைண்ணே. வர மாட்டாங்க. இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் இப்போ நான் போய் சொல்லும் போது இவ்வளோத்தையும் சொல்லி தானே சொல்லுவேன். சும்மா கிடையாது, ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தால் தான் வரணும். கொஞ்சம் பார்த்து வாங்க. அதே அப்படியே விட்டுவாங்க. இதெல்லாம் செப்பல் தேவையில்லையா? சொன்னா கேட்கணும். காலு பதங்க மாட்டேங்குது. ஜட்டி அவுத்தணும். எப்படி எப்படி இந்த அளவு பாறையெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஒர்க்மேன்ஷிப் பாருங்கள். இதில் தான் பாதை. பட் இவ்வளோ பாறையும் எப்படி போட்டு இதை ரெடி பண்ணாங்கன்னு தான் தெரில. ஓகே, சும்மா ரெடி பண்ணல, ஏதோ சம்திங் பாறையெல்லாம் கொண்டு வந்து ப்ரீ பிளான் பண்ணி போட்டு ரெடி பண்ண மாதிரி. சொல்லுவோம்ல, இயர் பை இயர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு விஷயம் பண்ண அந்த விஷயத்தில் நம்ம ஒரு பெரிய கெத்தாக வரோம்ல. ஸோ ஸ்மால் ட்ராப்ஸ் மேக் அ சி, ஒரு கடலே உருவாக்கும்னு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன வேலைப்பாடாக பண்ணி இப்போ இந்த இடத்துல ஹியூமன்ஸ் வர அளவுக்கு எவால்வ் பண்ணியிருக்காங்க. தெரில எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸாக இருக்குது. பட் worthy to see this.
இதுக்கப்புறம் கம்பி பாதை. ஓகே ஓகே ஸ்லிப்பர்ஸ் போட்டோங்க. பட் இதுக்கப்புறம் இருக்கிற பாத்வேக்கு ஸ்லிப்பர்ஸ் அக்செப்ட் ஆகாது, செட் ஆகாது. ஸோ கழட்டி போட்டு பேர் ஃபுட்டில் நடக்குங்க. தட் வுட் பி ஹெல்ப் யூ. ஓகே அம்மா அழுக்குதுடா யப்பா. சிவா சிவா சிவா. சும்மா கிடையாது இருக்கு. மற்ற கடவுளை போய் பார்க்குறத விட என்ன பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டத்தை அனுப்பிச்சு தான் வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஒன்றே ஒன்று தான், தேவையில்லாத பாவ முட்டைகளை சுமக்காதன்னு சொல்கிறது எல்லாமே நம்ம உடம்புல உள்ள பாடி வெயிட்டை தான் சொல்கிறாங்களோ. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5 kg எக்ஸ்ட்ரா தான் இருக்கேன். வாட்டர் வெயிட்டு ப்ளஸ் எக்ஸஸ் ஃபேட். ஓகே அது தப்பு தான் நினைக்கிறேன். அதுதான் பாவ முட்டைன்னு இப்போ தான் புரியுது. பட் மை வில் பவர் கேன் டூ எனி திங். ஓகே அந்த 5 kg ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிடும். That's my willpower. I'm sure. I'm trust on that. Okay. But so தெரியுது guys. Wow. Summer view. But worth தான். Damn it worth. அந்த ட்ரிப்புமே எவ்வளோ ஜாலியாக இருந்ததுப்பா. இந்த ட்ரிப்பை தவிர சார் ரெண்டாவது இதுக்கு மேலே ஏறணுமா? எப்படா இப்படி வச்சாச்சு? ஓஹோ so beautiful, so elegant. Wow, looking wow. Wow. கேமரா சரியில்லை. வா ஏதோ காணிக்கை செலுத்துகிற இடம்னு நினைக்கிறேன். துணியாக இருக்குது, விளக்கு துணி. இதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரீமு.
பார்த்து அதுக்கு தான் கொம்பு வச்சு நான் என்ன சொன்னேன் இப்படி சொன்னாரா கொம்பு வச்சு சார் எதுக்கு இப்படி வருது? அதுதான் பிடுங்கும். எதை பிடிக்கும் போகுதுண்ணா? மாட்டு கண்ணு தண்ணி பிடிக்குமா? ஆமாம். ஓ தண்ணி இல்லையா உங்களுக்கு? கரெக்டு. நீ தண்ணி நீ என்ன பண்ணுவா? அது குடிச்சா குத்துடலாம். இந்த தண்ணியில் குடிக்கலாம் அதுக்கா பிடிக்காது. அதனால குச்சி இங்கே நோன் தெரியுங்களா? அது தெரியுது. இங்கே எதுவும் பண்ண முடியாது. கரெக்டாக ஜிப்பி உட்காந்துக்கோ மேலே இதில் உட்காந்து. ஓகே ஓகே. இங்கே எப்படி தானே இதெல்லாம் ரெடி பண்ணாங்களோ? பழகி போச்சு இல்லை படியை தான். ஆமாங்க. ஆண்டா இதில் இறங்கி ஒரு காலத்து இதில் ஏறி இதில் இறங்கினாங்க. அதெல்லாம் பண்ணுவேன். ஓஹோ. அப்புறம் தனியாக வச்சாங்க படியை. ஓ இதுக்கு தான் இப்படி நிற்கிதுங்களா? அம்மா தண்ணி உனக்கு கொடுத்துருவேன். ஆனால் என்ன சார் போட்டோ பிடிச்சிக்கிறியா சார்? அவ்வளோதான் சார். ஆனால் இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்களா நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நீங்கள் நானும் வரும்பாரு சாமியை மாதிரி. ஆமாம் அவங்க சேர்த்து தான் அதெல்லாம். அப்படியா? இதெல்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து உள்ளதில் கல்லில் இது ஓட்டை போட்டு ஊற்றிட்டு போனார். உண்மையாதான் இல்லை பக்தர் தான் செய்யுது எல்லாம். ஓ அப்படியா? அறநிலைத்துறையெல்லாம் கேட்குறானுங்க திருட்டு பசங்க. கேட்டாங்கிறதுக்கு அங்கே இப்போ திருட்டு பசங்க. இந்த லைட் கூட ஒருத்தர் ஸ்பான்சர். ஓஹோ. போன வாரத்துக்கு முன்னாடி வந்து மாட்டினான் வந்து ஒருத்தன். அப்படியா? நீங்கள் வாரம் வரீங்களாண்ணா? நீங்கள் எப்போ போகிறீங்களா? 2 வாரத்துக்கு ஒரு முறை வருவேன். ஆண்டவா இந்த லைட் மாட்டினாங்க பார்த்தியா? மாட்டினான் எப்படி வளர்க்குது பார்த்துங்க. ஆமாம் ஆமாம். எனக்கு வயசான ஃபீல் வந்துருச்சுண்ணே. கையில் வச்சுக்கணுங்க. கண்டிப்பாண்ணே. நான் நினச்சேன் ஈஸியாக ஏறலாம். வீடியோ பார்த்தது தப்பா போச்சு. வரீங்களா? இந்த மாதிரி அதில் ஏறிடுவேன். கொஞ்சம் பயந்துட்டேன். வாங்க நாட்கள் போடுவேன். ஆத்தாடி இது என்ன விசித்திரமான படியாக இருக்குது. ஆமாண்ணா. அல்ல இல்லை நெஞ்செலாம் துடிக்குது வெளியில். காரைக்குடி. காரைக்குடி காரைக்குடி பக்கத்தில் தேவோட்டை சொந்த ஊர். வந்திருக்கீங்க? நானும் என் ஃப்ரெண்டு வந்தோம். அவர் வந்து கொஞ்சம் முடியலன்னு சொல்லி பின்னாடி வர்றாரு. நான் ஏறிட்டேன். இறங்குறது ஈஸியா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதுமா ஈஸியாவா? அவ்வளோதான். காலையில் நடந்தா வந்தீங்க நீங்கள்? ஆமாண்ணா. அது அந்த வழி தெரியுது பாருங்க. அது கோயில்கிட்ட அந்த கோயில் இல்லை? ஆமாம் ஆமாம். அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பேர் தான் ஆஞ்சநேயர். ஆஹா அங்கே வந்தோமாண்ணே. ஓ அப்போ அந்த ஆஞ்சநேயர் கோயில் தான் நடந்து வந்த பாதை அது. ஓஹோ சும்மா இல்லை சாதிச்சிருக்கோம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம். அவ்வளோ தூரம் வந்து வந்தோம் காலையில். சரியா 5 கிலோமீட்ரு. ஆமாம். இதுக்கப்புறமும் இப்படி போகுது. இதுக்கப்புறமும் இப்படி போகுது. கொஞ்சம் தலை தான். அவ்வளோதான். இந்த மழையில் வெயிலில் மட்டும் பாறை கொஞ்சம் கஷ்டம். போட்டு பிடிக்கிறீங்க பயப்பிடிக்குது பார்த்தியா? அதான் சார் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை இதோ ஓப்பா அதான் ஜோதி. அந்த ஹைட்டான ஹைட் அங்கே ஜோதி ஏற்றுவாங்க. இதுக்கே அப்படி ஐயர் ஒருத்தர் டெய்லி மேலே ஏறி இறங்குறாரு. அவர் இந்த மாதிரிலாம் இல்லை, ஓடுவார். மேலே பாரு எல்லாம் இந்த வழி தான் தூக்கி போனதையா? ஐயோ எல்லாம் இங்கே தான் தூக்கி போட்டான். இவ்வளோ மாதிரி பக்தர்லாம் எல்லாரும் போய் செங்கல் 2 நாள் முடிஞ்சு எடுத்துன்னு போய் எங்கெங்கே வைக்கணும் எத்தனை வந்து எங்கே உணர முடியும் எங்கே வச்சிடலாம். நீ எத்தனை வந்து எங்கே முடியுமோ அங்கே வச்சிடலாம். நீ பரவாயில்ல. இது வந்து பல நூற்றாண்டாக பண்ணினது. ஆமாம். எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணதுண்ணா?
எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க? இந்த பில்டிங் வந்து 90லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. ஓகே ஓகே. 1990. அம்மா நான் அப்போ பிறக்க கூட இல்லை. நான் பிறந்து 2002 தானே. ஆண்டவா இச்சிக்கு போகிறேன் மேலே போகும் மேலே இச்சிக்கு போகிறப்பா. சரிண்ணா. இதுக்கு தான் கைட்டோடு வரணும்னு சொல்கிறது இருக்கு. இந்த மலை லிங்க் பண்ணுறது பார்த்தியா? இதான் பாலம். எது இந்த மலை ஆமாம். இந்த அரசாங்கம் எப்படி கட்டி போகிறப்போ அப்படியே இந்த மண்டபம் எப்படி கட்டிடுறோம்? இதெல்லாம் பழசா. நானும் பார்த்தேனே இது மேலே சறுக்கிக்கிட்டே போகணும் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி படிதான் எல்லாமே லாஸ்ட் போகிற படிதான். அப்படியா? ரொம்ப பாவம். இந்த மாதிரிலாம் ஒரு இடம் கிடையாது, ரோடே தான். ஆமாம் பரவாயில்ல, தாராளமாக போகலாம். இந்த மாதிரி பார்த்தா ஃபுல்லாக ரவுண்டிங் பார்க்கலாம். அங்கே போகலாம். அது நிற்கிது. வா எடுக்கிற எப்படியா? ஆமாண்ணா. வா